கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 16 வசனம் 7இன் முதற் பகுதி. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை துதிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரணங்கள் இருக்கிறது. பல லட்சம் காரணங்கள் என்று நாம் சொல்லலாம். 1, 2 என்று நாம் கணக்கிடவே முடியாது. இன்றைக்கு பலர் என்ன செய்கின்றார்கள்? கடவுளை துதிக்க வேண்டும் என்று சொன்னால் காரணங்களை தேடுகிறார்கள். ஏன் காரணங்களை அவர்கள் தேடுகிறார்கள்? அவர்களுடைய எண்ணமெல்லாம் என்ன? கடவுளை நான் துதிக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் என் வாழ்க்கையில் மாபெரும் அதிசயங்களை செய்திருக்க வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாத பெரிய பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் அவர்கள் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் அதை தான் நான் அற்புதம் என்று சொல்லி நான் ஏற்றுக்கொள்வேன். அதன் அடிப்படையில் ஆண்டவரை துதிப்பது என்பது அது அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய கிருபை இல்லாமல், கடவுளுடைய ஒத்தாசை இல்லாமல், கடவுளுடைய பலன் இல்லாமல் ஒரே ஒரு இமைப்பொழுதை, நான் சொல்லுவது 1 மணி நேரத்தை அல்ல, ஒரு நாளின் ஒரு இமைப்பொழுதை கடந்து செல்லுதல் என்பது மிக மிகவும் கடினமான ஒன்று. ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் ஒரு செய்தியை நான் தொலைக்காட்சியிலே கேட்டேன். ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷனில் தன் மனைவியை ஊருக்கு அனுப்புவதற்காக அவர் என்ன செய்கின்றார்? தன் மனைவியை அதை ரயிலில் ஏற்றி அனுப்புகின்றார். அப்படி மனைவி முதலாவது ஏறிவிடுகின்றார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு பையாக எடுத்து அவர் கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கும் பொழுது கடைசியாக ஒரு பையை கொடுக்கும் பொழுது வண்டி அப்படியே நகர ஆரம்பிக்கிறது. ஐயோ, வண்டி புறப்பட்டு விட்டதே, வேகமாய் பையை நாம் கொடுத்துவிட்டு இறங்கி விடலாம் என்று அவர் பையை கொடுத்துவிட்டு இறங்குவதற்குள்ளதாக வண்டி சற்று வேகம் அதிகரிக்கிறது. அவர் உள்ளே விழுந்து அந்த நடைமேடைக்கும், பிளாட்ஃபார்ம் என்று சொல்லுகின்ற நடைமேடைக்கும் ரயிலுக்கும் நடுவில் சிக்கிக் கொள்ளுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த இமைப்பொழுது என்ன நடந்திருக்கும்? இதை பார்த்த மனைவி என்ன செய்கிறார்? அலறி அடித்திருக்கொண்டு அவர்களும் ரயிலிலிருந்து குதிக்கின்றார்கள். அவர்களும் காயமடைகின்றார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சரியான நேரத்தில் வண்டி நிறுத்தப்பட்டபடினாலே அவர் உயிர் பிழைத்து கொள்ளுகின்றார். ஆனால் பலத்த காயமடைகின்றார். யோசித்து பாருங்கள். தன் மனைவி ஊருக்கு புறப்பட்டு செல்லுகின்றார். என் மனைவியை நான் வழி அனுப்ப வந்திருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்த கணவரும், நான் என் கணவர் என்னை பத்திரமாய் வண்டி ஏற்றி அனுப்பிவிட்டு அவர் வீட்டிற்கு போய்விடுவார், நான் போகின்ற இடத்துல போய் பத்திரமாய் சேர்ந்து விடுவேன் என்று நினைத்த இருவரும் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? மருத்துவமனையிலே இருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை. அடுத்த இமைப்பொழுது நமக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்டதான இந்த உலகத்தில் கடவுளை துதிப்பதற்கு எண்ணிலடங்கா காரணங்கள் இருக்கிறது. ஏன் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமே, இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, இந்த நேரம் வரையிலும் நான் உயிரோடு கூட இருப்பது அவருடைய கிருபையே அல்லாமல் வேறொன்றும் அல்லவே அல்ல. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி எத்தனையோ நன்மைகளை செய்திருக்க அதையெல்லாம் நாம் உணர்ந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் நினைத்தால் போதவே போதாது. ஆண்டவருக்கு பல நேரங்களில் நாம் நன்றி அறிதல் உள்ளார்களாக இருக்கிறோமே, அதையெல்லாம் விடுத்து ஒவ்வொரு இமைப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். இங்கே தாவீது
ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு காரணத்தை சொல்லுகிறார் பாருங்களேன். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எனக்கு கடவுள் என்ன செய்கின்றார்? ஆலோசனை கொடுக்கின்றார். என்னை உயிரோடு காப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். வாழ்க்கையில் ஆலோசனை என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. பல நேரங்களிலே நாம் மனிதரிடத்தில் சென்று ஆலோசனை கேட்கிறோமே தவிர, நாம் கடவுளுடைய பாதத்தில் காத்திருந்து, ஆண்டவரே நீர் எனக்கு ஆலோசனை தாரும் என்று சொல்லி நாம் கடவுளத்தில் கேட்பது இல்லவே இல்லை. 7வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் கடவுளத்தில் சென்று ஆலோசனை பெற்றுக்கொள்வாரானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வி இருக்காது. தாவீதுடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும். அவர் போருக்கு செல்லும் பொழுதெல்லாம், இதோ நான் கடவுளத்தில் போய் விசாரிக்கிறேன் என்று சொல்லி அவர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, இந்த தண்டை நான் தொடர வேண்டுமா வேண்டாமா, நான் அப்படி தொடர்ந்தால் அவர்களை ஜெயித்து விடுவேனா என்று ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடத்தில் விசாரித்து ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தபடினால்தான் தாவீது தோல்வியில்லாத ஒரு அரசராக, எப்பொழுதும் ஒரு வெற்றி நிறைந்தவராக இருந்தார். இதை உணர்ந்த தாவீது, ஆண்டவர் எனக்கு ஆலோசனை தந்து என்னை அற்புதமாய் வழி நடத்துகிறபடினாலே இந்த ஆண்டவருக்கு நான் நன்றியை துதியை நான் ஏறெடுப்பேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடவுளிடத்தில் ஆலோசனை பெற்று கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு போதித்து நம் மீது கண்களை வைத்து அவர் ஆலோசனை சொல்லி வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு ஒரு பெரிய வெற்றியை எளிதாக சுதந்திரித்து கொள்வதற்கான வழியை அது உண்டாக்கி தாரும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆலோசனை ஒரு நாளும் அது தோல்வியாக, அது பொய்யாக முடிந்துவிடவே முடியாது. ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது இந்த உலகத்தில் எல்லா விதத்திலும் ஒரு ஜெயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். குடும்பத்தில் பிள்ளைகளுடைய காரியங்களில் நீங்கள் அதை முன்னெடுப்பதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன், இது உமக்கு சித்தமாக இருக்கிறதா என்றும், அப்படி உமக்கு சித்தமானால் நான் இதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று என் கூட வாரும் ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை தாரும் ஆண்டவரே, என் காரியங்களை பொறுப்படுத்தி கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபித்தால், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக கடவுள் அது தனக்கு அல்லது தேவ சித்தமாய் அது இல்லாதிருக்குமானால், அது நமக்கு நன்மை கொடுக்காத ஒரு காரியமாய் இருக்குமானால், அதில் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் இருக்குமானால் ஆண்டவர் அதை தடுத்து போட்டு விடுவார். ஒருவேளை அது அவருடைய தீர்மானமாக சித்தமாக இருக்குமானால் அந்த காரியங்களை வாய்க்க செய்து அவரே அதற்கான வழி நடத்துதலையும் தந்தருள்வார். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ள முற்படுவோம். வாழ்க்கையில் வெற்றியையே நாம் அனுபவிக்கலாம். செவிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீது எவ்வளோ அழகாய் சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆம் ஆண்டவரே, ஒரு மனிதனுக்கு ஆண்டவரே நீர் ஆலோசனை தருகிற ஆண்டவராக இருக்கிறேன். இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய குடும்ப காரியங்களை நடத்தும் பொழுது, எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது, அப்பா உம்மிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். தேவனுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மிடத்திலே இருந்து நாங்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர்களுக்கு பலன் தரும்படியாக செபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்ப நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.